Hi friends, welcome to Indian Recipes Tamil. நம்ம இன்னைக்கு ரொம்ப டேஸ்டியான ரொம்ப வித்தியாசமான ஸ்டஃப்ட் இட்லி எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இது இன்ஸ்டன்ட்டா பண்ணி முடிச்சிரலாம். ரொம்ப சுலபமான ரெசிபி, ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும். இதோட டெக்ஸ்சர் பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு. இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு சட்னி கூட தேவையில்லை. அப்படியே கூட நம்ம சாப்பிடலாம். இதை நீங்க நார்மல் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இட்லி மாவு வச்சும் பண்ணலாம். நான் இன்னைக்கு அரிசி மாவு வச்சு இன்ஸ்டன்ட்டான மாவு தயார் பண்ணி அதுக்கப்புறமா இந்த இட்லி பண்ணியிருக்கேன். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் தினம் அப்லோட் பண்ணுற புது ரெசிபிஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நம்ம ஸ்டஃபிங் தயார் பண்ணணும். அதுக்கு ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் சீரகம், 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக அரிஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது, 2 பச்சை மிளகாயை பொடியாக அரிஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துருக்கேன். கடைசியாக நம்ம உப்பு தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவு மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா இதெல்லாம் சேர்த்துட்டு இது நல்லா வதக்கிக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இது கூட வேக வச்சு தோல் உரிச்சிட்டு மசிச்ச உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிறேன். நான் 3 பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்து குக்கரில் 2 விசில் விட்டு வேக வச்சுட்டு தோலை உரிச்சிட்டு அதுக்கப்புறமா மசிச்சு எடுத்து வச்சுருந்தேன். அதை இப்போ சேர்த்துருக்கேன். சேர்த்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை முழுமையாக லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த உருளைக்கிழங்கு, இந்த வெங்காய மசாலா இது ரெண்டும் ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகணும். அது வரைக்கும் இதை நல்லா கலந்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு தேவைப்பட்டதுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை முழுமையாக ஆற வச்சுருங்க. இப்போ இது ஒரு உரமாக இருக்கட்டும். நம்மளுக்கு ஸ்டஃபிங் தயாராகிருச்சு. இதை நம்ம அப்படியே கூட சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ஆலு பரோட்டா இதெல்லாம் செய்யும்போது அது உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங்காக கூட இதை யூஸ் பண்ணலாம். இப்போ இது ஒரு உரமாக இருக்கட்டும். இன்னொரு பக்கம் ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப்பு அரிசி மாவு, 1/2 கப்பு ரவை சேர்த்துக்கோங்க. நார்மல் உப்புமா ரவை சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 1/2 கப் அளவு கெட்டியான புளிக்காத தயிர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா கலந்துக்கோங்க. அரிசி மாவு நீங்கள் இடியாப்ப மாவு, பச்சரிசி மாவு எது வேணால் சேர்க்கலாம். கடையில் வாங்கின மாவு கூட சேர்க்கலாம். இப்போ இது கூட தேவையான அளவு தண்ணி சேர்த்து கெட்டியான இட்லி மாவு பதத்துக்கு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கூட கட்டிகள் இருக்கக்கூடாது. இப்போ இதோட கன்சிஸ்டன்சி பாருங்கள் எந்த அளவுக்கு கரெக்டாக இருக்குது. இது பெர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. நம்ம நார்மல் இட்லி மாவு போலவே இருக்கணும். ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் இட்லி கொஞ்சம் ஹார்டாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது நீங்கள் ஸ்டஃபிங் இட்லிக்கு மட்டும் கிடையாது, நார்மல் நம்ம இட்லி ஊற்றுவோம்ல அந்த மாதிரி இட்லி ஊற்றி கூட இந்த மாவில் நீங்கள் சாப்பிட்லாம். இப்போ நம்ம இட்லி ஊற்றுறதுக்கு கரெக்டாக இருக்குது. இட்லி ஊற்றுற டைமில் இது கூட ஈனோ சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவு ஈனோ சேர்த்துருக்கேன். நீங்கள் ஈனோவுக்கு பதிலாக பேக்கிங் சோடா கூட சேர்க்கலாம். அதாவது சோடா உப்பு இருக்குல்ல அது கூட சேர்க்கலாம். பேக்கிங் சோடா சேர்க்குறதா இருந்தால் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு சேர்த்தா போதும். ஈனோ சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா அதில் பபிள் ஃபார்ம் ஆகும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இட்லி ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். நான் இன்றைக்கி இட்லி மோல்டில் இட்லி ஊற்றலை, நார்மல் நம்ம வீட்டில் வச்சுருப்போம்ல டீ கிளாஸு அதில் ஊற்றிருக்கேன். ஸோ அது நம்ம சர்வ் பண்ணும்போது பார்க்குறதுக்கும் நல்லா வித்தியாசமாக டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ இது போல் ஒரு கிளாஸ் எடுத்துக்கோங்க. கிளாஸுக்கு உள்புறமாக நல்லா எண்ணெய் தடவிக்கோங்க. அப்போ தான் நம்ம டிமோல்டு பண்ணும்போது இட்லி ஒட்டாமல் வரும். இப்போ இதில் இந்த மாவை 3/4 வாசிக்கு ஊற்றிக்கோங்க. 3/4 டம்ளர் வரைக்கும் தான் இருக்கணும். நீங்கள் இது போல் பெரிய கிளாஸ்லையும் செய்யலாம். அப்படி இல்லைன்னா நார்மல் நம்ம டீ குடிக்கிற சின்ன கிளாஸில் கூட செய்யலாம். எந்த அளவுக்கு கிளாஸில் நீங்கள் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நம்ம ஸ்டஃபிங் அளவு மாறுபடும். இப்போ பெரிய கிளாஸில் பண்ணுறதுனால நிறைய ஸ்டஃபிங் வைக்கிற மாதிரி இருக்கும். இப்போது நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்க ஸ்டஃபிங்லேருந்து இது போல் சிலிண்டர் ஷேப்க்கு பண்ணிவிட்டு உள்ளே வச்சுருங்க. வச்சுட்டு அதுக்கப்புறமா அதை கவர் பண்ணுற மாதிரி அதுக்கு மேலேயும் மாவு இது போல் சேர்த்துருங்க. இதே மாதிரி நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா கிளாஸ்லையும் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம இட்லி அவிப்போம்ல அதே போல் அவிச்சு எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள் இந்த கிளாஸில் அதிகமாகிடுச்சு ஸ்டஃபிங்கு. அதனால் ஸ்டஃபிங்கை பாதியை வெளியில் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா அது கவர் பண்ணுற மாதிரி இது போல் ஊற்றிக்கோங்க மாவை. இப்போ இந்த இட்லிகளை நம்ம வேக வச்சிடலாம். அதுக்கு இட்லி பாத்திரம் நல்லா சூடுபடுத்திக்கோங்க. அதில் உள்ள ஒரு பிளேட் வச்சுட்டு நான் இடியாப்பம் பிளேட் வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா நம்ம செஞ்சு வச்சுருக்க கிளாஸஸை உள்ளே வச்சிடணும். தண்ணி நல்லா கொதிக்கிற ஸ்டேஜில் தான் நம்ம இட்லி டம்ளர்களை உள்ளே வைக்கணும். வச்சுட்டு மூடி போட்டு மூடிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 15 20 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. 15 நிமிஷம் கழித்து செக் பண்ணி பாருங்கள் இட்லி வெந்திருக்கான்னு. சில டைம் பெரிய டம்ளர் வச்சுட்டோன்னா வேகிறதுக்கு லேட் ஆகும். அதுக்காக
இப்போ இட்லி சூப்பராக வந்துருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம 2 டம்ளரையும் வெளியில் எடுத்துடலாம். இந்த இட்லி லேசாக ஆறட்டும், கொஞ்சம் வெதுவெதுப்பான சூடுக்கு வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம இதை ஈஸியாக டிமோல்ட் பண்ணலாம். நல்ல சாஃப்டாக எவ்வளோ ஃப்ளஃபியாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ இட்லி வந்து லேசாக ஆறி இருக்குது, நல்ல சாஃப்டாக ஃப்ளஃபியாக இருக்குது. இப்போ ஒரு சின்ன கத்தி வச்சுட்டு இது போல் ஓரங்களை கீறி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நல்லா வந்து கவிழ்த்திட்டு லேசாக டேப் பண்ணிங்கன்னா போதும், ஈஸியாக இட்லி வந்து வெளியில் வந்துடும். வாவ், நீங்களே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. அந்த ஸ்பாஞ்சினஸ் உங்களுக்கு தெரியுதில்ல, அவ்வளோ வந்து சாஃப்டாக இருக்குது இட்லி. உள்ளே இருக்க ஸ்டஃபிங்கோட மனமும் அவ்வளோ சூப்பராக இருக்குது. இதை நம்ம இப்போ ஸ்லைஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடலாம். நீங்கள் இந்த இட்லி கூட சாம்பார் அதுக்கப்புறம் சட்னிலாம் வச்சு கூட சர்வ் பண்ணலாம், இல்லை அப்படியே கூட நம்ம சர்வ் பண்ணலாம். டேஸ்ட்டாக தான் இருக்கும். இப்போ இந்த இட்லிகளை நம்ம தாளிச்சிடலாம். நீங்கள் சட்னி சாம்பார் கூட வச்சு சர்வ் பண்ண போகிறீங்கன்னா தாளிக்க தேவையில்லை. நான் அப்படியே சர்வ் பண்ண போகிறேன், அதனால் நான் வந்து தாளிச்சிட்டு சர்வ் பண்ணுறேன். அப்போ இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு கூட இருக்கும். அதுக்கு ஒரு கடாய் சூடுபடுத்திக்கோங்க. அதில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் வந்து 2 டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துருக்கேன். இது கூட 1 டீஸ்பூன் அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு நல்லா இதை வதக்கிக்கோங்க. இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இட்லிகளை இது மேலே வச்சு நல்லா பரட்டி விட்டுருங்க. இது வந்து கொஞ்சம் நம்ம இட்லி பொடி இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் இந்த வெளி பாகத்தில் இருக்கக்கூடிய இட்லிக்கு. இது அந்தளவுக்கு சூடாக இருக்காது, அதனால் நீங்கள் இது போல் பரட்டி விட்டு நம்ம வெளியில் எடுத்துடலாம். இதே போல் மீதி இருக்க எல்லா இட்லிகளையும் பரட்டி வெளியில் எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்மளோட இட்லி சர்வ் பண்ணுறதுக்கு தயாராக இருக்குது. இப்போ இதை நம்ம ஸ்லைஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடலாம். கட் பண்ணும்போது ரொம்ப பார்த்து நிதானமாக கட் பண்ணுங்கள், ஏன்னா இது உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2 டைம் நம்ம இதை வந்து வேக வச்சுருக்கோம்ல, அதனால். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட டேஸ்டான சாஃப்டான ஸ்டஃப்டு இட்லி சூப்பராக தயாராகிருச்சு. நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.